Hey hi guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு fish recipe பார்க்கலாம். இந்த fish recipe பேர் வந்து fish igru. இது வந்து என்னோட பாட்டியோட சமையல். இது வந்து ஈஸி அண்ட் குவிக்காக பண்ணிடலாம். இது ஆக்சுவலி ஒரு ஆந்திரா குசின். ஸோ இன்னைக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி, 4 tomatoes, 4 ஆனியன்ஸ், 6 க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு க்ரீன் சில்லி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா இங்கே வந்து சால்ட் எடுத்துருக்கோம், சில்லி பவுடர், ஜிஞ்சர் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், ஜீரா. இன்றைக்கி ஃபிஷ் வந்து நாங்கள் சங்கரா ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த அயர்ன் கடாயை எடுத்திருக்கோம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சங்கரா ஃபிஷ்ஷில் தான் செய்யணும்னு இல்லை, எல்லா விதமான சின்ன ஃபிஷ்ஷஸ்லேயும் செய்யலாம். இது வந்து குயிக்காக செய்கிற ஒரு ஃபிஷ் கறி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 6 க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1/2 kg ஃபிஷ் போடுறோம். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுடலாம். கார்லிக் பேஸ்ட் நாங்கள் நல்லா ஒரு 100 grams, ஜிஞ்சர் பேஸ்ட் நாங்கள் ஒரு 100 grams ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஒரு 1 teaspoon டர்மரிக் பவுடர். இது வந்து ஒரு 2 teaspoon ஆஃப் சில்லி பவுடர். உங்களுக்கு அதுவும் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 teaspoon நாங்கள் போட்டிருக்கோம் ஆக்சுவலி. இப்போ ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜீரா. இது கூட சால்ட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். நாங்கள் ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அதை போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நல்லா பெசர்னதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இதெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு அப்படி டேரெக்டாக அதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வைங்க. ஒன்ஸ் அது கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மில் ஒரு 5 to 7 minutes வரைக்கும் வச்சுருங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 minutes கூட வைக்கலாம். ஸோ நம்ம இதை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி. ஸோ நம்ம ஃபிஷ் இக்ரூ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பிகாஸ் எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலே நான் ஆஃப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி. இன்றைக்கி நான் அதை வந்து ஒயிட் ரைஸோடு தான் எடுத்திருக்கேன், கூடவே ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் எக்ரூ செய்கிறப்போ நம்ம எந்த விதமான கரண்டியோ ஸ்பேச்சுலாவோ போட்டு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே குட்டி ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அப்படி உங்களுக்கு கலரி பார்க்கணுன்னு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கடாயை வந்து பிடிச்சிட்டு ஆட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ இதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.